எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் சி. விஜயபாஸ்கர். த.வே.க.வில் இணைவதாக அதிரடி அறிவிப்பு. பேரதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள். அதிமுகவில் தேர்தல் தோல்விக்கு பிறகு வெடித்த உட்கட்சி மோதலானது தற்போது சமாதான பேச்சுவார்த்தை மற்றும் மீண்டும் போர்க்கொடி தூக்கும் அதிரடி திருப்பங்களுடன் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்களான எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தனி அணியாக செயல்படத் தொடங்கினர். இந்த சூழலில் சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான த.வே.க. அரசிற்கு ஆதரவாக 25 அதிமுக எம்.எல்.ஏக்கள் வாக்களித்தது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் உட்கட்சி பூசலையும் பகிரங்கமாக வெளிப்படுத்தியது என்று கூட சொல்லலாம். இதனைத் தொடர்ந்துதான் அதிருப்தி எம்.எல்.ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க இ.பி.எஸ். தரப்பும் அதற்கு எதிராக வேலுமணி தரப்பும் சபாநாயகரிடம் மனு தாக்கல் செய்ததால் மோதல் தீவிரமடைந்தது. த.வே.க. அமைச்சரவை விவகாரத்தில் தங்களுக்கு இடம் கிடைக்கும் என்று அதிருப்தி அணி எதிர்பார்த்த நிலையில் அங்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அவர்கள் மீண்டும் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட முயன்று வருகின்றனர். இரு தரப்பும் இணைந்து செயல்பட தயாரான போது சில முக்கிய நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால் தற்போது சி.வி. சண்முகம் அணியானது கடும் அதிருப்திக்கு உள்ளான நிலையில் தற்போது அவசர ஆலோசனை கூட்டத்தில் மீதி எம்.எல்.ஏக்கள் கலந்துரையாடி வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணத்தினால் அதிமுகவில் பெரும் பிளவு ஏற்பட்டதுடன் தற்போது அதிமுகவானது களைவதற்கு கூட ரெடியாகிவிட்டது என்றே தலைமை வட்டாரத்தில் தகவல்கள் கசிந்துள்ளது. சமீபத்திய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் விஜயின் கட்சியுடன் இணைந்ததால் திமுக, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைவது குறித்து பரிசீலிப்பதாக கூறப்பட்டு வந்தது. தமிழ்நாட்டில் சமீபத்திய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அரசியல் களமோ வேகமாக மாறி வந்தது. நீண்டகால கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் நடிகரும் முதல்வருமான விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியுடன் இணைந்தது மாநில அரசியலில் புதிய பரபரப்பை உருவாக்கியது. இதன் பின்னணியில் தோல்வியை சந்தித்த திமுக தனது அடுத்த அரசியல் நகர்வுகளை தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக தகவல்களும் வெளியாகி வருகின்றன. அரசியல் வட்டாரங்களில் பரவி வரும் தகவல்களின்படி தலைமையிலான அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது திமுகவின் ஆதரவை பெற முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக திமுகவின் 22 மக்களவை எம்பிக்கள் மற்றும் 8 மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது தேசிய ஜனநாயக கூட்டணி கவனம் செலுத்தி வருகிறதாம். அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்றத்தில் வலுவான பெரும்பான்மையை உறுதி செய்ய இந்த ஆதரவை முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று டெல்லி அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றன. காங்கிரசுடன் ஏற்பட்டுள்ள உறவு முறிவு தற்போது வெளிப்படையாக மாறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மக்களவையில் அதாவது ஒதுக்க வேண்டும் என்று தனி இருக்கை வேண்டும் என்று திமுக சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருப்பது முக்கியமாகவே சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் இதன் காரணத்தினால் தமிழக அரசியலில் புதிய கூட்டணி கணக்குகள் குறித்து பல்வேறு விவாதங்கள் தீவிரமடைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆனால் திமுக நேரடியாக என்.டி.ஏவில் இணைவதற்கு சனாதனம் விவகாரம் பெரிய சவாலாக இருக்கலாம் என அரசியல் பார்வையாளர்கள் கருதி வருகின்றனர். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் முன்பு சனாதன தர்மத்தை டெங்கு, மலேரியா போன்ற நோய்களுடன் ஒப்பிட்டு பேசியது நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த கருத்தினை பாஜக கடுமையாக எதிர்த்ததும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால் திமுகவை முழுமையாக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பதிலாக குறிப்பிட்ட சட்ட மசோதாக்கள் அல்லது வாக்கெடுப்புகளில் வெளிப்புற ஆதரவை பெறும் வாய்ப்புகள் குறித்து ஆலோசனைகள் நடத்தி வருகின்றன. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கூட்டணியில் இருந்த திமுக மீண்டும் அந்த அணிக்குள் வருமா என்ற கேள்வி தற்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதமாகவே மாறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் இதை பற்றிய கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இனிவரும் காலங்களில் கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவதன் மூலம் அடிமட்ட அளவில் கட்சியின் உண்மையான பலத்தையும் செல்வாக்கையும் துல்லியமாக பரிசோதித்து அறிய முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறாராம். கூட்டணி கட்சிகளுக்கு பங்கீடு கொடுக்காமல் களத்தில் தனித்து நிற்பதால் கட்சி மேம்படும் என திமுக தலைமை கருதுகிறது. தேர்தல் வெற்றிகளுக்காக தொடர்ந்து உழைத்தும் கூட்டணி இழந்து ஒடுக்கினால் வாக்குகளை இழந்த கட்சியின் சாதாரண சாமானிய தொண்டர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கலாம் என்றும் மு.க. ஸ்டாலின் ஆலோசித்திருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தியானது அடிமட்ட தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதோடு உள்ளாட்சி பகுதிகளில் கட்சியின் தனித்துவமான பிடியை வலுப்படுத்த உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாம்.
இந்த சூழ்நிலையில்தான் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுக 2 அணியாக பிரிந்தது. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் இன்னொரு அணியாகவும் எம்.எல்.ஏக்கள் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் முதல்வர் விஜய் அமைச்சர் பதவி வழங்காததால் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணி ஏமாற்றமடைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் பிளவுபட்ட 2 அணிகளும் மீண்டும் ஒன்று சேர பேச்சுவார்த்தை நடங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலோ தமிழக சட்டசபை கூட்டத்தொடரானது கூடி எம்.எல்.ஏக்கள் பதவியேற்பு நடந்து வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் பெயரை சட்டசபையில் செயலாளர் சீனிவாசன் பதவியேற்க அழைத்த போது அவரை அவையில் காணவில்லையாம். சட்டசபைக்கு தனியாளாக வந்த அவர் பதவியேற்காமலேயே சென்றுவிட்டார் என தகவல்களும் வெளியாகி வந்தது. 2026 சட்டசபை தேர்தல் முடிந்தும் த.வே.க. அரசு பொறுப்பேற்று கொண்டது. அதே மட்டுமல்லாமல் இடைக்கால சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டிருந்தால் இதனையடுத்து தமிழக சட்டசபையானது 9:30 மணிக்கு கூடியது. அப்போது இடைக்கால சபாநாயகர் கருப்பையா எம்.எல்.ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து அழைத்தார். முதலில் விஜய், பிறகு அவரது அமைச்சரவை பதவியேற்றனர். அதில் அமைச்சர் கீர்த்தனா வெற்றி சான்றிதழை கொண்டு வராததால் அவர் நேரம் தாமதமாகி அவர் பதவியேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பதவியேற்றனர். இந்த நிலையில் அதிமுகவின் மயிலம் தொகுதி எம்.எல்.ஏ. சி.வி. சண்முகத்தின் பெயரை அழைத்தபோது அவர் வரவில்லை, அவையிலும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற போது சிலர் மட்டுமே மேஜையை தட்டி வரவேற்றனர். ஆனால் எஸ்.பி. வேலுமணி எம்.எல்.ஏவாக பதவியேற்ற போது அதிக பேர் மேஜையை தட்டி வரவேற்றது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதிமுக எம்.எல்.ஏக்களின் சட்டசபை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக எஸ்.பி. வேலுமணியை தேர்வு செய்யப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் பிரிந்து சென்ற 30 எம்.எல்.ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் திமுகவில் இணைய இருப்பதாகவும் ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டப்பேரவை அமைந்திருக்கும் சூழலில் 108 இடங்களை பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகளை தனது கூட்டணிக்கு அழைத்து விஜய் மெஜாரிட்டியை நிரூபிக்க முயன்றாலும் ஆளுநர் கோரிய 118 எம்.எல்.ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அளிக்க முடியாததால் ஆட்சி அமைப்பதில் முட்டுக்கட்டை நீடிக்கிறது. இந்த சூழலை பயன்படுத்தி த.வே.க.வை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க பரஸ்பர எதிரிகளான திமுக மற்றும் அதிமுக ஒன்றிணைந்து மெகா கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்து வருகிறது. திமுக, அதிமுக ஆகிய இரு பெரும் துருவங்களும் கூட்டணி சேரப்போவதாக வெளியாகும் தகவல் த.வே.க. தரப்பில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருவேளை மக்களின் தீர்ப்பிற்கு எதிராக தார்மீக நெறிகளை மீறி இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்தால் ஜனநாயக படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் த.வே.க.வானது அது எம்.எல்.ஏக்கள் 108 பேரும் ஒட்டுமொத்தமாக பதவியை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. விஜயின் இந்த அணு ஆயுத நடவடிக்கை தமிழக அரசியலில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் மீண்டும் ஒரு பொதுத் தேர்தலை நோக்கி மாநிலத்தை தள்ளும் சூழலையும் உருவாக்கியிருக்கிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள த.வே.க.வின் எழுச்சி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு புதிய விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் இது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டதை தொடர்ந்து த.வே.க.விற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.